இல்ல, இத நீங்க பேசலங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது. உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. ஆமா, என்னமோ ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சுல, விட்டுரு. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். எல்லாத்துலயும் நாட்டமைக்க வர மாதிரி என் விஷயத்துல நுழையாத. வர வர உன்னை பார்க்கவே கடுப்பா இருக்கு. ச்சே. மனுஷன் வீட்டுக்கு எதுக்கு வரான்? வெளியே படுற கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா கிடப்போமா? 4 வார்த்தை நல்லதா கேட்போமா? பொண்டாட்டி, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு 4 பேரோட சந்தோஷமா பேசுவோமா? நிம்மதியா தூங்குவோமான்னு பார்த்தா வர வர வீட்டையே நரகமாக்கிட்டு இருக்க நீ. நானா நரகமாக்குறேன்? கொஞ்சம் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. புஷ்பா பிரசவன்னு அத்தை பேச்சு எடுக்கும் போது நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டது நீங்க. அத்தை எதிரில தலைய கூட நிமிர்ந்து பேசாத நீங்க அப்படி தூக்கி எரிஞ்சு பேசுற அளவுக்கு மாறி இருக்கீங்கன்னா கவலைப்படாம அப்புறம் என்னதான் செய்ய சொல்றீங்க? பிரசவத்துக்கு வந்தது வேற யாரோ இல்லைங்க, உங்க தங்கச்சி. எப்படிங்க உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாம்? வார்த்தைக்கு வார்த்தை ரஞ்சினி ரஞ்சினின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க வாயால இன்னைக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆமாடி, பிடிக்கல. இப்ப என்ன பண்ண சொல்ற? உன்னை பார்க்க பிடிக்கல, உன்னோட இந்த ரூம்ல இருக்க பிடிக்கல, எங்கேயாவது ஒழிஞ்சு போயிடலாமான்னு தோணுது. இப்படி தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறவளை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. போதுமா? இல்ல, நான் விட மாட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம நான் உங்களை இனிமே விட மாட்டேன். 40,000 ரூபாய் பணத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட இன்னும் சொல்லவே இல்ல. கந்து வட்டிக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்கன்னு இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க அந்த பணத்தை என்னதான் பண்ணீங்க? சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன். சொல்ல முடியாது, அவ்வளவுதான். நான் என்ன பண்றேன், எதுக்கு பண்றேன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு வாட்டி பேச்செடுத்த நடக்கிறதே வேற. இப்ப எங்க போறீங்க? இந்த ரூம்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. உன் பக்கத்துல நின்னா செங்கல் சூழல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எங்கேயாவது ஒழிற. சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு. ஓகே சார். சார் வாங்க டீச்சர். சொல்லுங்க டீச்சர். இல்ல ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அன்னைக்கு கந்து வட்டிக்காரர் வீட்ல என்னோட வீட்டுக்காரரை நீங்க பார்த்ததா சொன்னீங்க. முதல்ல எனக்கு கூட ஷாக்கா தான் இருந்தது. ஆனா அவர் கடன்லாம் எதுவும் வாங்க போக மாட்டாரே, யார் கூடயாவது துணைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் சொன்னேன் டீச்சர், அவர் கூட ஒருத்தர் வந்தாருன்னு. நீங்க கூட அவரை தெரியும் சொன்னீங்களே. ஆமா சார், எனக்கு அவரை தெரியும். நேத்து வரைக்கும் என்னோட வீட்டுக்காரரு அங்க சும்மா தான் போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை சார். நிச்சயமா என்னோட வீட்டுக்காரர் அங்க போய் கடன் வாங்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க டீச்சர்? தெரியல சார், எதுக்காக கடன் வாங்கினாரு, எவ்வளவு கடன் வாங்கினாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். ஆனா அங்க போறது ஆபத்துன்னு நீங்க என்கிட்ட சொன்னது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சார். முரளி சார் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல சார், ஆனா அதுதான் ஏன் தெரியல. ஆனா கண்டிப்பா அவர் கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளோ என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கா சார்? நான் வேணா அந்த கந்து வட்டிக்காரரை போய் பார்க்கட்டுமா? டீச்சர், ஒரே ஒரு விஷயம், எந்த காரணமானாலும் அந்த இடத்துக்கு நீங்க போறது அவ்வளவு நல்லதில்லை.
அது அவ்வளவு பாதுகாப்பான இடமும் இல்ல. அப்படியே நீங்க போய் என் வீட்டுக்காரர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு நீங்க போய் கேட்டீங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. தேவையில்லாத வேற பிரச்சனைங்கெல்லாம் வரும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அண்ணாச்சி உங்களுக்கு தெரிஞ்சவர்னா அவர்கிட்ட நீங்க விசாரிக்கலாமே. எனக்கு அவரை தெரியும் சார். பக்கத்துல தான் மரத்தொட்டி கடை வச்சிருக்காரு. என் வீட்டுக்காரரை பார்க்க அடிக்கடி கடைக்கு வருவாரு. 2-3 தடவை அவரை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கே வந்திருக்காரு. அப்போ அதான் ஒரே வழி, அவர்கிட்டயும் விசாரிங்களே. சரி சார், எனக்கு ஏதாவது உதவின்னு தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட தான் சார் வருவேன். தாராளமா டீச்சர். சரி டீச்சர், நேரமாச்சு, நான் வரேன். ம். ஐயோ, மெதுவாமா புடிச்சு இழுக்காத. இழுக்காம என்னடி பண்ணுவாங்க? ஜடாமுடி முனிவர் மாதிரி ஏகப்பட்ட சிக்கு. நானா மாட்டேன்னு சொல்றேன். தலை குளிக்கிறேன்னா வேணான்னு சொல்றது நீதானே? ஆமாண்டி, நாளைக்கு சளி பிடிச்சி ஆச்சி பூச்சின்னு தும்மினேன்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான் கஷ்டம். உடம்ப வருத்திக்க கூடாது புஷ்பா. அதனாலதான் அடிக்கடி தலைக்கு குளிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம தலைவாரி பின்றப்போ வறுக்கு வறுக்குன்னு சீப்பால முடி இழுத்துக்கிட்டு நறுக்கு நறுக்குன்னு 4 வார்த்தை திட்டினாதான் அம்மாக்களுக்கு திருப்தியா இருக்கும். பரவாயில்லையே, நல்லா பேசவும் செய்யற. அதிசயமா சந்தோஷமா இருக்க. என்னம்மா விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அட, என்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? ஏதோ இருக்கு. இல்லனா இந்த சீத முகத்துல இப்படி சிரிப்பு வருமா? என்னமோ தெரியல புஷ்பா, மனசு முழுக்க பூத்து குலுங்கின மாதிரி சந்தோஷம் கொப்பளிக்குது. யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு தான் மூடி மூடி வைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அப்படி என்னதான் நடந்துச்சு? நேத்து காலையில முரளி பேசிட்டு போனது கேட்டேல்ல? பணம் என்ன மரத்திலேயா காய்ச்சி தொங்குதுன்னு கேட்டான். ம், அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டேன் புஷ்பா. என் புள்ள என் வார்த்தைக்கு சரிங்கிற ஒரு வார்த்தையை தவிர பதில் பேச மாட்டான். அவனை போய் எப்படி மாத்தி வச்சுட்டா இந்த பழிகாரின்னு பத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? அண்ணிய பத்தியா நீ அப்படி நினைக்கிற? ஆமாண்டி, உள்ள கதவு சாத்திக்கிட்டு என்ன தூபம் போட்டாளோ, என்ன விஷத்தை ஏத்தி வச்சாளோ. இல்லன்னா முரளி அப்படியெல்லாம் பேசுறவன் இல்ல. மனசே கேக்கலடி. என்னடா இது, இந்த வீட்ல நமக்கு ஆதரவா இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். மத்த 2 அவ பின்னாடியே போயிடுச்சு. இப்ப இவனும் இப்படி பேசுறானேன்னு வெறுத்தே போயிட்டேன்டி. ஆனா ஒண்ணு புஷ்பா, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், சந்தேகமே இல்லடி. ஏ, என்னாச்சு? காலையில அப்படி பேசிட்டு போனானா, ராத்திரி ரூமுக்கு போனதும் இவ திரும்பி அதே விஷயத்தை பத்தி ஏதோ கேட்டிருக்கா போல இருக்கு. இவன் நாள் முழுக்க பேசினது நினைச்சு மனசுக்குள்ள வேதனைப்பட்டிருப்பான். என்ன இருந்தாலும் பெத்த அம்மா இல்லையா, அப்படி பேசிட்டோமேன்னு இருக்காதா என் புள்ளைக்கு? பொண்டாட்டி தூபம் பொழுது விடியற வரைக்கும் தானே சும்மாவா சொன்னாங்க? ராத்திரி திரும்பவும் அவ என்ன பத்தி ஏதோ பேசிருக்கா. அவ்வளவுதான், என் புள்ளைக்கு வந்தது பாரு கோவம். நல்லா விட்டு விளாசிட்டு போடி சனினேன்னு கதவு திறந்து வெளியே வந்துட்டான பாரு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, எனக்கு தூக்கம் வரல, தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு வெளியில வந்தேன். பார்த்தா இவன் கதவு திறந்து போட்டு வெளியில போறான். அவ பேய் அறிஞ்ச மாதிரி கண் கலங்கி நிக்கிறா. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. மனசுக்குள்ள குப்புன்னு ஒண்ணு பொங்கிடுச்சு பாரு. அப்பா, நினைச்சு கூட பார்க்க முடியல. அது ஒண்ணு இல்ல, சந்தோஷம் தானே. அப்புறம் தாண்டி எனக்கு புரிஞ்சது. என்னம்மா நீ இப்படி பேசுற? அண்ணியும் அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டா அது உனக்கு சந்தோஷமான விஷயமா? தப்புமா. நீ தேவையில்லாம அண்ணி மேல பகையை வளர்த்துக்கிட்டே போற. நீ நினைக்கிற அளவுக்கு அண்ணி நடந்துக்கிறாங்க? நெஞ்ச தொட்டு சொல்லு. இல்லடி, உனக்கு புரியாது. எனக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல. மனசு விட்டு பேசுமா. என்கிட்டயாவது சொல்லு. ஆனா நிச்சயமா நீ போற பாதை தப்புன்னு மட்டும் எனக்கு தோணுது. இல்ல புஷ்பா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கொடி. கல்யாணமாயி 6 வருஷமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்து கொடுக்க வக்கில்லாம இருக்கா பாரு. அந்த கடுப்பு எனக்கு இருக்காதா? நான் மறைக்க விரும்பல. என் புருஷன் சரியில்லாம வீட்டை விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் என் புள்ளதான் எனக்கு எல்லாமேன்னு இருந்தேன். அவனுக்கு ஒரு புள்ள பொறுக்கணும், அத மடியில போட்டு சீராட்டணும்னு நான் ஆசைப்படுறது தப்பாடி? சரிம்மா, அதெல்லாம் எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதானம்மா நடக்கும். இல்லடி,
பொழியட்டும் சனிய. இது நம்ம தலைவிதின்னு எடுத்துக்கலாம்னா அதோட விட்டாளா? நான் பெத்த 4 பிள்ளைங்கள்ல 2 பிள்ளைங்கள அவ புடுங்கிட்டா. ஆறுமா எனக்கு? இந்த சூர்யாவும் மதுவும் அவளோட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருடி, உங்க 4 பேரை விட்டா எனக்கு யார் இருக்காங்க? நீங்களே எனக்கு எதிரா திரும்பினா நான் எங்கடி போவேன்? என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பத்துக்கிட்டு எரியுதுடி. அதுங்க 2 தான் அவ பக்கம் பேசுறாங்கன்னா உன் புருஷன் அவ என்னமோ உலகத்திலேயே இல்லாத உத்தமை மாதிரி பேசிட்டு போறாரு. விட்டா மெரினாவில செல வச்சு ஏரோப்ளேன்ல போய் பூவை தூவிடுவாரு போல இருக்கு. சிரிக்காதடி. ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்லாத மூதேவி என் புள்ளைகளை வளைச்சு போட்டதும் இல்லாம என் மாப்பிளையும் தான் பக்கம் திருப்பிக்கிட்டு பேச வச்சுட்டா பாரு. எந்த தாய்க்குடி இது பொறுக்கும்? அத கூட மன்னிப்பேன்னு வெய். என்னைக்குமே என்னை எதிர்த்து பேசாத என் புள்ள என்னை பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு போனானே, அந்த நிமிஷமே என் நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. கடவுளே, எனக்கு இவ்வளவுதானா? இவ அண்ட மண்டலத்துலதான் நான் காலம் தள்ளணுமான்னு மனசுக்குள்ள அழுதேன் பாரு. அது உனக்கு புரியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ராத்திரி என் புள்ள அவளை தூக்கி எரிஞ்சிட்டு கதவு திறந்துட்டு வெளியே போனா பாரு. தப்பா நினைக்காதம்மா, நீ பேசுறது ரொம்ப தப்புமா. இப்படி எல்லாம் உன்னால எப்படிமா நினைக்க முடியுது? பிடிக்கலடி, சுத்தமா பிடிக்காம போச்சு. என் புள்ள வாழ்க்கையில இருந்து அவளை பிரிச்சு எரிஞ்சிட்டேன்னா அவனும் நல்லா இருப்பான், எனக்கும் நிம்மதியா இருக்கும். அம்மா என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அப்படி ஒரு யோசனை எனக்கு இருக்கு. பட்டை மரத்துக்கு சோறு வச்சு பட்டது போதும்னு எனக்கு தோணுது. பாப்போம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ. சரி, இங்க வா. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார கூடாது. நீ போய் படுத்து தூங்கு. சூடா ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். என் புள்ள வாழ்க்கையில இருந்து அவளை பிரிச்சு எரிஞ்சிட்டேன்னா அவனும் நல்லா இருப்பான், எனக்கும் நிம்மதியா இருக்கும். அந்த லோடெல்லாம் செக் பண்ணிட்டு கணக்கு என்னாச்சுன்னு போய் பாருப்பா. சரிண்ணே. அட வாங்க டீச்சர், என்ன இந்த பக்கம்? என்ன டீச்சர், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். சொல்லுங்க டீச்சர். டேய் தம்பி, ஒரு டீ சொல்லுப்பா. சரிங்க ஆ, அண்ணாச்சி. இல்ல, டீ எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தெரியாதது இல்ல அண்ணாச்சி, கஷ்டமோ நஷ்டமோ எங்க வீட்ல இது வரைக்கும் பெருசா கடன் எதுவும் இல்ல. வர்ற வருமானத்துக்குள்ள சந்தோஷமா எப்படி வாழறதுன்னு தான் இத்தனை நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு இவர் கந்துவட்டிக்கு போயிருக்காரு. கடன் வாங்கினாருன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல யார்கிட்டயும் சொல்லல, என்கிட்ட கூட சொல்லல. தனக்குள்ளேயே போட்டு குமிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த வேதனை பொறுக்காம தான் உங்ககிட்ட நேர்ல என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். அன்னைக்கு என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் உங்களையும் என் வீட்டுக்காரரையும் கந்துவட்டிக்காரர் வீட்டுல பார்த்திருக்காரு. அவர் சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். முரளி பத்தி ஊருக்கே தெரியும். எந்த தப்பு தண்டா பக்கம் போகாத நல்லவர். பெரிய கஷ்டம், உடனே எனக்கு பணம் வேணும் கேட்டப்போ எனக்கு வேற வழி தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் கந்து வட்டி வாங்க கூட்டின்னு போனேன். உங்க மேல தப்பு இல்ல அண்ணாச்சி. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் கேட்டதுனால தானே உதவி பண்ணீங்க. நான் அதை சொல்ல வரல. யாருக்குமே வீட்டுல தெரியாம
அவசரமா கந்து வட்டிக்கு பணம் வாங்கி என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியணும். யாருக்கும் தெரிய வேண்டாம்னு முரளி நினைச்சது உண்மைதாமா. ஆனா ரகசியமா ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடுவீங்கன்ற பயத்துல தான் சொல்லாம மறைச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? அப்படி அதிர்ச்சி அடையிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்தை அவர் வீட்ல சொல்லாம மறைச்சதுனால அடுத்தடுத்து என்னென்னமோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. எது இல்லைனாலும் நிம்மதியா இருந்தது எங்க குடும்பம். இப்போ அந்த நிம்மதியா இல்லாம போயிடும் போல இருக்கு அண்ணாச்சி. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதால சொல்றேன் டீச்சர். ஆனா நான் சொன்னதா முரளிக்கு தெரிய வேணாம். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. சொல்றேன். உங்க நாத்தனார் வளகாப்பு செலவுக்காக உங்க செயின் ஒன்ன முரளி கிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமா. அதை எவனோ ஒரு தெரு பொறுக்கி கழுத்துல இருந்து அறுத்துட்டு போயிட்டாமா. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு முரளி தவிச்ச தவிப்பு எனக்கு தாமா தெரியும். கலங்கி போயிருந்தாருமா. ஏதாவது பண்ணுங்க அண்ணாச்சி, வளகாப்பு தடப்படாம நடக்கணும், மிச்சத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. உடனே பணம் வேணும்னா வேற வழி இல்ல, அதான் கந்து வெட்டி கூட்டு போனேன். செயின் போயிடுச்சேன்னு சொல்லி நல்ல காரியம் தடப்படக்கூடாதுன்ற தவிப்புல தாமா உங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கினாரு. 1 லட்சம் ரூபாய் கடன். 10,000 முதல்ல வெட்டி பிடிச்சிட்டு 90,000 கொடுத்தாங்க. அதை வச்சுதாமா அவங்க தங்க வளகாப்பு நடத்தினாரு. நீங்க கேட்டதுனால சொல்லிட்டேன் டீச்சர். ஆனா முரளிக்கு நான் சொன்னதா தெரிய வேண்டாம். சச்சே, அதை நான் சொல்ல மாட்டேன். நான் வேற விதமா சொல்லிக்கிறேன். இதுதான் காரணம்னு தெரியாம நான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நகையை பறி கொடுத்துட்டு சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இத்தனை நாளா எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சா நான் கஷ்டப்படுவேன், அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை திட்டுவாங்க, புஷ்பாவுக்கு தெரிஞ்சா புஷ்பா கலங்கி போயிடுவான்னு மத்தவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரே. அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அத புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணாச்சி. இந்த பிரச்சனைக்கு இப்பவே நான் போய் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். அதை முதல்ல செய்யுங்க டீச்சர். அப்பதான் முரளி ஃப்ரீயா வரும். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நான் வரேன். ம்.